அரசு வேலை வாங்கித் தருவதாக 58 லட்சம் ரூபாய் சுருட்டல், போலி பணியாணையை வழங்கி மோசடி. அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டதன் பரபரப்பு பின்னணி என்ன? தேனி அல்லிநகரம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவரது மகன் ஜீவானந்தம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜீவானந்தம் பிகாம் படித்து முடித்துவிட்டு அரசு பணியில் சேருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். இது குறித்து தெரிந்த மணிகண்டனின் உறவினரான அதே பகுதியை சேர்ந்த சுருளி என்பவர் தனக்கு அரசு அதிகாரிகள் பலரை தெரியும் எனவும் பணம் கொடுத்தால் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் கூறியுள்ளார். குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் நீதிமன்றத்தில் எழுத்தர் பணி வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். சுருளி கூறியதை உண்மை என நம்பிய ஜீவானந்தத்தின் தந்தை மணிகண்டன் முதற்கட்டமாக 8 லட்சம் ரூபாயை சுருளியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அரசு வேலை எதுவும் கிடைக்காததால் சுருளியை அவர்கள் தொடர்பு கொண்டு முறையிட்டு வந்ததாகவும் தெரிகிறது. இதையடுத்து சில நாட்களில் சுருளி, அவரது மனைவி லக்ஷ்மி, உறவினர்கள் வேல்முருகன், குமார் என 4 நபர்களுடன் சேர்ந்து மணிகண்டன் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு மணிகண்டனின் மகனான ஜீவானந்தத்திற்கு அரசு பணியாணையை வழங்கியுள்ளார். இதையடுத்து பாக்கியுள்ள 2 லட்சம் ரூபாயை மணிகண்டன் சுருளியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணி ஆணைப்படி 2 மாதத்திற்கு பின்தான் வேலைக்கு சேர வேண்டும் என்றும், அதுவரை ஜீவானந்தம் வங்கிக் கணக்கிற்கு அவருக்கான மாத சம்பளம் வந்துவிடும் எனவும் கூறியுள்ளார் சுருளி. இதன்படியே ஜீவானந்தம் வங்கிக் கணக்கிற்கு மாதம் 17,000 ரூபாய் என 2 மாதங்களுக்கு பணம் வந்துள்ளது. இதன் பின் பணியாணையை எடுத்துக்கொண்டு பணியில் சேர ஜீவானந்தம் சென்றுள்ளார். அப்போது அது போலி பணியாணை என்பது தெரிய வந்ததால் அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஜீவானந்தம். சுருளி 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக் கொண்டு போலி ஆணைகளை வழங்கியதும், மாத சம்பளம் வருவது போல அவரே ஜீவானந்தம் வங்கிக் கணக்கிற்கு 2 மாதங்கள் பணம் போட்டதும் தெரிய வந்துள்ளது. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து சுருளியிடம் பணத்தை திரும்ப கேட்டபோது பணத்தை தர முடியாது என்று கூறியதுடன் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனால் இந்த மோசடி குறித்து சுருளி, அவரது மனைவி லக்ஷ்மி, உறவினர்கள் வேல்முருகன் மற்றும் குமார் மீது போலீசாரிடம் மணிகண்டன் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சுருளி, அவரது மனைவி லக்ஷ்மி, வேல்முருகன் மற்றும் குமார் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுருளி இதேபோன்று மேலும் 7 பேரிடம் மோசடி செய்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து மொத்தமாக சுமார் 58 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சுருளியை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே தேனியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக 19 லட்சம் ரூபாயை ஏமாற்றிய மேலும் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு உசிலம்பட்டியை சேர்ந்த பாண்டீஸ்வரி என்பவர் தனது மகன் அஜய்க்கு அரசு வேலைக்காக போடியை சேர்ந்த சக்திகுமார் மற்றும் அவரது சகோதரர் பாலாஜி ஆகியோரிடம் 19 லட்சம் ரூபாயை கொடுத்ததாக தெரிகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட சில நாட்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரக அழகு பதிவுத்துறை எழுத்தர் பணிக்கான போலி பணியாணையை சக்திகுமாரும் அவரது சகோதரர் பாலாஜியும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் கொண்டு சென்று பணியாணையை காண்பித்தபோது அது போலி என்பதும் தெரிய வந்தது. இதுகுறித்து பாண்டீஸ்வரி அளித்த புகாரின் அடிப்படையில் சக்திகுமார் மற்றும் அவரது சகோதரர் பாலாஜி ஆகியோரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனியில் அரசு வேலை வாங்கித் தருவதாக வெவ்வேறு சம்பவங்களில் 2 ஏமாற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.